என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போக தான் பேசுவான், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும். இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் யார்ட்டையும் அது வரைக்கும் சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன். மனோர் சாருக்கு ரெக்வஸ்ட், யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவிஸ் சார், யூ ஆர் கம்மிங் பேக். இது கம்மிங் பேக் இல்லை, ஒரு சின்ன நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு, சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நான் விஷால் சார்பாக சொல்லிக்கிறேன், வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போக தான் பேசுவான், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும். இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் யார்ட்டையும் அது வரைக்கும் சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்பொழுது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் இல் கம் பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள், மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை நான் பார்த்து அந்த தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காந்துருக்கும்போது நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி.